மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் வந்து பாருங்கள் என்றார். யோவான் 1:39 வசனம். பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சீஷர்களை இயேசுவண்டையில நடத்துகிறார். இயேசுவண்டையில வந்த சீஷர்களில் அந்திரேயா முதலாவது தன் சகோதரன் சீமோனை கண்டு நாங்கள் மேசியாவை பார்த்து விட்டோம் என்று சொல்லுகிறார். மேசியா என்பதற்கு கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மீட்பர், இரட்சகர் என்ற அர்த்தம். இப்படி சீமோன் இயேசுவிடத்துல வரும்பொழுது அவருக்கு இயேசு கிறிஸ்து கேபா என்று பெயர் வைக்கிறார். இவர்தான் பிரதான அப்போஸ்தலன் பேதுருவாய் பின்னாட்களில் இயேசுக்காக பயன்பட்டார். அது மாத்திரமல்ல, பிலிப்பு என்கிறவர் நாத்தான்வேலை பார்த்து, நாங்கள் மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவர் கண்டோம், அதாவது முன்குறித்தவரை நாங்கள் பார்த்து விட்டோம், நீ வா என்று சொல்லும்போது நாசரேத் ஊர்ல ஏதாவது நன்மை கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு கேட்கிறார். அப்படி நாத்தான்வேல் இயேசுவண்டையில வரும்பொழுது அவரை பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி, நீ அத்திமரத்தின் நிழலில் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று இயேசுவை பணிந்து கொள்ளுகிறார். அவரை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், இவைகளை பார்க்கலும் பெரிதானவர்களை காண்பாய் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, சமாரிய ஸ்ரீ யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ரட்சிப்புகளை நடத்தும் பொழுது அந்த அம்மா ஊருக்குள்ள ஓடி, நான் செய்தது எல்லாவற்றையும் ஒருவர் சொல்லிவிட்டார், வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்து தானா என்று அழைக்கும் போது சமாரியர் எல்லாரும் இயேசுவிடத்துல வந்து இவரே உலக ரட்சகர் என்று இயேசுவை விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, என்னை கேட்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவிடத்துல நாம் வரும்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இயேசுவால நமக்கு உண்டாகிறது மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்பார்ப்புகளும் ஏற்றங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, இயேசுவை விசுவாசித்து இவரே உலக மக்களின் பாவத்தை போக்குகிறவர், இவரே மோட்ச வாழ்வை தருகிறவர் என்பதை அறிந்து இயேசுவை பற்றிக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நாம் இயேசுவை சொல்லிவிடுவோம். இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் உடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரை ஆராதிப்போம். இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இந்த நாளை துவங்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரே ஆராதித்து அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் காண்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்காக பிதாவே உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.